நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் சோகத்தை விட்டு பரமாத்மாவை தியானிப்பது மோக்ஷஸ்தானம் என்பதை பற்றி இந்திரனுக்கும் நமுச்சிக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை குறித்துத்தான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் துயரங்களில் மூழ்கி இருப்பவனுக்கு எது நன்மையை தருவதாகும், அதை எனக்கு சொல்ல வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டி மீண்டும் அதனை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியரை பார்த்து கேட்க பீஷ்மாச்சாரியர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்திலும் இந்திரனுக்கும் நமுச்சிக்கும் நடந்த சம்பாஷணையான பழைய இந்த இதிகாசத்தை உதாகரிக்கிறார்கள். லக்ஷ்மியை விட்டு விலகியவனும் கடலை போல கலக்கத்தகாதவனும் பிராணிகளின் பிறப்புகளை அறிந்தவனுமான நமுச்சியை பார்த்து இந்திரனானவன், ஓ நமுச்சியே, கயிறுகளால் கட்டப்பட்டவனும் ஸ்தானத்திலிருந்து நழுவினவனும் பகைவர்களுக்கு வசப்பட்டவனும் சம்பத்தை விட்டு விலகியவனுமான நீ சோகப்படுகிறாயா அல்லது சோகப்படாமல் இருக்கிறாயா என்று கேட்டான். அதற்கு நமுச்சி பதில் சொல்ல ஆரம்பித்தார். விளக்கத்தகாத சோகத்தால் சரீரம் மிக வாடுகிறது, பகைவர்கள் மிகவும் கழிக்கிறார்கள், சோகத்தை விலக்கிக் கொள்ள துணையும் இல்லை. இந்திரா, ஆகையால் நான் சோகப்படவில்லை, இவை யாவுமே முடிவுள்ளனவாகும். சோகப்படுவதால் உருவம் கெடும், சோகப்படுவதால் சம்பத்திலிருந்து நழுவுவான், சோகப்படுவதால் ஆயுளும் தர்மமும் குறையும். ஆகையால் அறிவுள்ளவன் வந்த துக்கத்தை தள்ளிவிட்டு மனதிற்கு சுகமும் மனத்தில் இருப்பதுமான சேமத்தை மனத்தால் நினைக்க வேண்டும். மனிதன் மனத்தை எவ்வாறெல்லாம் சேமத்தில் செலுத்துகிறானோ அவ்வாறே எல்லா பொருட்களும் இவனுக்கு நன்கு சித்திக்கும். இந்த விஷயத்தில் ஐயமில்லை. கட்டளையிடும் கடவுள் ஒருவரே அல்லாமல் இரண்டாம் கடவுள் இல்லை. கர்ப்பத்தில் படுத்திருக்கும் மனிதனை கடவுள் கட்டளையிடுகிறார். நான் அவரால் ஏவப்பட்டு பள்ளத்தை நோக்கி ஜலம் செல்வது போல அவர் ஏவியபடி செல்லுகின்றேன். உண்மையையும் உண்மை அல்லாததையும் அறிந்த நான் ஸ்ரேயஸை மிக பெரிதென்று தெரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆயிலும் நான் அதை செய்வதில்லை. மாடிகளிலும் குழிகளிலும் திக்குகளிலும் எவ்விதம் ஏவப்பட்டவனாய் இருக்கிறேனோ அவ்வாறே செய்து கொண்டு செல்லுகின்றேன். இந்த மனிதன் எவ்வாறெல்லாம் அடைய வேண்டுமோ அந்த விதமே அடைகின்றான். எது எவ்விதம் வர வேண்டுமோ அது அவ்விதமே வருகிறது. தெய்வத்தால் எந்தெந்த கர்ப்பத்திலேயே மீண்டும் மீண்டும் ஏவப்படுகிறானோ அது அதிலேயே வசிக்கின்றான். எதில் இருக்கத்தான் விரும்புகிறானோ அதில் இருக்கிறதில்லை. எனக்கு நேர்ந்திருக்கிற இந்த நிலை எனக்கு இவ்விதம் வரவேண்டியதே என்ற எண்ணமானது எப்பொழுதும் எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஒரு பொழுதும் சோகப்பட மாட்டான். காலத்தின் வேற்றுமையால் உண்டாகும் சுக துக்கங்களால் பீடிக்கப்படுகிறவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆனால் துக்கத்தில் இருப்பவனுக்கு நான் கர்த்தா என்னும் எண்ணமே துக்கமாகும். உலகத்தில் துன்பங்களானவை ரிஷிகளையும் தேவர்களையும் பெரிய அசுரர்களையும் 3 வேதங்களையும் கற்ற பெரியோர்களையும் காட்டில் இருக்கும் முனிவர்களையும் மற்ற யாரையும் அடைவதில்லை. ஆனால் நன்மை தீமைகளை அறிந்தவர்கள் பரபரப்படைய மாட்டார்கள். அறிவுள்ளவன் கோபத்தையும் அபிமானத்தையும் அடைய மாட்டான். அவன் துக்கம் உள்ளவன் அல்ல, சந்தோஷம் உள்ளவனும் அல்ல. பொருள் நஷ்டங்களிலும் துக்கங்களிலும் சோகப்படுகிறவனும் அல்ல. இமயமலை போல அசைவற்ற சுபாவத்துடன் தான் இருப்பான். யாரை பொருட்களின் பெரிய லாபமானது சந்தோஷப்படுத்தாமல் இருக்குமோ, அப்படியே சமயத்தால் உண்டாகும் துன்பமும் அவிவேகத்தை அடையும்படி செய்யாமல் இருக்குமோ, யார் சுகத்தையும் அப்படியே துக்கத்தையும் பற்றுதல் இல்லாமல் அனுபவிக்கின்றானோ அவன் உயர்ந்த மனிதனாவான். மனிதன் எந்தெந்த அவஸ்தையை அடைவானோ அந்தந்த அவஸ்தையிலும் தாபத்தை அடையாதவனாக இருக்க வேண்டும். இவ்வாறு வளர்வதும் மனத்தினால் உண்டாவதும்
சிரமத்தை உண்டு பண்ணுவதுமான சோகத்தை சரீரத்திலிருந்து தூர விலக்கி கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். எந்த சபையை அடைவதானது எப்பொழுதும் தர்மத்தை பற்றிய பயத்தை உண்டு பண்ணுவதில்லையோ அது நல்ல சபை அல்ல, பரிசுத்தம் அல்ல, சதேசும் அன்று. தர்மத்தின் உண்மையை தெரிந்து கொண்டு நடக்கும் அறிவுள்ளவன் சிறந்த மனதியன், சிறந்த மனிதனாவான். அறிவில் சிறந்தோர்களுடைய காரியங்களின் முடிவை தெரிந்து கொள்வது மிக கடினம். கிழத்தனம் அடைந்த கௌதமர் ஸ்தானத்திலிருந்து நழுவி அவ்வளவு கஷ்டமான ஆபத்தை அடைந்தும் அவிவேகம் அடையாமல் இருந்தார். ஆகையால் அறிவில் சிறந்தவன் அவிவேகம் அடையத்தக்க காலத்திலும் அவிவேகம் அடைய மாட்டான். மனிதன் மந்திரங்களின் பலத்தாலும் வீரியத்தாலும் புத்தியாலும் ஆண்மையாலும் சீலத்தாலும் நன்னடக்கையாலும் சம்பத்தாலும் அடையத்தகாததை அடைய மாட்டான். இவ்வாறு நற்குலத்தில் பிறந்த எனக்கு முற்காலத்தில் தெய்வம் எதை கட்டளையிட்டு இருக்கிறதோ அதையே நான் அனுபவிக்கின்றேன். மிருத்யுவானவன் எனக்கு என்ன செய்யக்கூடும்? சுகங்களோ துக்கங்களோ அடையத்தக்கவைகளையே அடைகின்றான். செல்லத்தக்க இடங்களுக்கே அவன் செல்லுகின்றான். கிடைக்கத்தக்கவைகளே கிடைக்கின்றன. இதனை முழுவதும் தெரிந்து கொண்டு அவிவேகம் அடையாமல் இருக்கிற மனிதன் எல்லா துக்கங்களிலும் சேமம் உள்ளவனும் பாக்கியம் அனைத்தும் உள்ளவனுமாய் இருப்பான் என்று சொன்னான் என்பதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.